போறாங்க. டேய் இங்கிட்டு வாடா, வெள்ளோட பாட்டு வாங்கிட்டு வாங்கடா. எனக்கு படர் தாமரை உடம்புக்கு நாசம், ஆகாய தாமரை குளத்துக்கு நாசம், பிஜேபிங்கிற தாமரை இந்த தேசத்துக்கே நாசம். முட்டாப்பழ போறாங்க. டேய் இங்கிட்டு வாடா, வெள்ளோட பாட்டு வாங்கிட்டு வாங்கடா. எனக்கு இன்னைக்கு உலக அளவுல இந்திய ஜனநாயக நாடு அசிங்கப்படுதுன்னா யாரு காரணம்? இன்னைக்கு குடியுரிமை சட்டம், நீட்டு போன்ற சட்டங்கள் யாரை வச்சு உள்ள வந்தது? நம்பிக்கை துரோகி எடப்பாடி அன்னைக்கு ஒத்துக்கிட்டனால வந்துச்சு. எதுக்கு ஓட்டு? நீ எப்பா நான் அன்னைக்கு சின்னமா போட சொல்லிச்சுப்பா, நீ என்னப்பா நீ எனக்கு ஒரு பாட்டு வாங்கிட்டு வாங்கடா. எனக்கு சின்னமா போட சொல்லிச்சுப்பா. நீங்க அதான்ப்பா கேள்வி கேளுப்பா. சின்னமா போட சொல்லிச்சுல, முட்டாப்பழ போறாங்க. டேய் இங்கிட்டு வாடா, வெள்ளோட அண்ணா சின்னமா போட சொல்லிச்சுல. சின்னமா அன்னைக்கு வந்து யாரு தேர்ந்தெடுத்தது? எடப்பாடிய முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுத்தா? அட நான் தான் ஓட்டு போட்டேன். எடுக்க சொன்னாங்களா இல்லையா? தினகரனை யாரையா? தினகரன் தானே எடுத்தாரு. என்னப்பா நீ இவர் என்னப்பா இவருக்கு சரியா ஏறலப்பா. அதாவது இதே எடப்பாடியை சட்டமன்ற தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஏத்துக்கிட்டது யாரு? ஏத்துக்க சொன்னது யாரு? அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை யார சொன்னாங்க? நம்பி போச்சுப்பா. ஜெயிலுக்கு போனோன்னு வந்துரும் நினைச்சிட்டு போச்சுப்பா. பேசாம அன்னைக்கே இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காலில் கும்பிட்டு விடுவாங்க பிஜேபி காலில். இது அன்னைக்கே பண்ணியிருந்தா கட்சியும் கையில இருந்திருக்கும், ஆட்சியும் கையில இருந்திருக்கும், எடப்பாடி கையில கட்சி போயிருக்காரு. அதையாவது பண்ணிருக்கலாம். அதையும் பண்ணல. இன்னொருத்தர் தர்ம யுத்தம் நடத்தின. எதுக்கு நடத்தினாரு? அவர் தர்ம யுத்தம் நடத்த போய் தானப்பா இந்த அம்மாவை ஜெயிலுக்குள்ள போச்சு. அப்ப ஒட்டுமொத்தமா இந்த முக்குளத்தோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முக்குளத்தோருடைய முதல் எதிரி பிஜேபி தான் நான் சொல்றேன். முக்குளத்தோர்னு எடுத்துக்கிட்டா கூட முக்குளத்தோரின் முதல் எதிரி டிடிவி தினகரனை நின்னவர என்ன ரெட்டைக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்லி கூட்டிக் கொண்டே தீகார் ஜெயில வச்சது பிஜேபி. எங்க அண்ணன் மோடி. என்ன அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு 4 வருஷம் உள்ள வச்சது இதே மோடி. என்ன அதுக்கப்புறம் யார்? எங்க ஓபிஎஸ் வந்து இதுல வந்து என்னது தர்ம யுத்தம் நடத்த வச்சது அவரே சொன்னாரு. துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி. நான் தான் சொன்னேன் தர்ம யுத்தம் நடத்த சொன்னாரு. யாரு பேச்சை கேட்டு நடத்தினாரு? பிஜேபி பேச்சை கேட்டு. அப்போ இந்த மண்ணில ஒருத்தன் கூட ஒற்றுமையா இருக்கவே கூடாது. எந்த இடமோ மொழியோ எவனும் ஒத்துமையா இருக்கக்கூடாது. எல்லாரையும் மண்டைய கழுவி ஆசையை தூண்டி அதை தர்றேன் இதை தர்றேன், கருணாசி உங்களை மெம்பர் ஆக்கிடுறேன், உங்களை போர்டு மெம்பர் ஆக்கிடுறேன். எத்தனை அல்வா கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு எத்தனை அல்வா கொடுத்தாங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த மண்ணுக்கு எவன் துரோகம் பண்றானோ சர்வ நாசமாயிருவாங்க. சிவன் சொத்து கொலை நாசங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டை யாரு ஒருத்தன் அழிக்க நினைக்கிறானோ, என் தாய்மொழியை என் மண்ணை என் மக்களை பிரிக்க நினைக்கிறானோ அவன் சர்வ நாசமாயிருவான். என்ன படர் தாமரை உடம்புக்கு நாசம், ஆகாய தாமரை குளத்துக்கு நாசம், பிஜேபிங்கிற தாமரை இந்த தேசத்துக்கே நாசம். அதனால நீங்க ஓட்ட வந்து இவருக்கு கை சின்னத்துக்கு போட்டு மாணிக் தாக்கூரை வந்து உங்க பாராளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல்.